இந்த பூமியிலே மனிதர்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் தேவன் கண்ணோக்கி பார்த்து அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவது உண்டு. வேதம் சொல்லுகிறது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டும் விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமல் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை தந்து நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால் வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபம் அருவருப்பானதென்று. ஆம், வேதத்தை கேட்கிறவர்களாக நாம் மாறும்போது நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் அளிப்பார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக அவர் செய்வார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மையோடு தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேத வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற நல்ல தகப்பன், எங்கள் ஜெபத்தை நீர் தள்ளாமல் எங்கள் ஜெபத்துக்கு பதில் தரத்தக்கதாக தாழ்மையோடு ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே ஜெபத்தை ஏறெடுக்க, உம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து ஜெபத்தை ஏறெடுக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.